நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நாம் தலைமுடி ஹேர் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த தலைமுடியின் உண்மையான பெயர், சரியான பெயர் எதுன்னு கேட்டால் மயிர் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அது எந்த காரணத்தினாலோ அது ஒரு கெட்ட வார்த்தை போல சமூகத்தை வழக்கத்தில் இருக்குது. முடி என்பது சரியான சொல் அல்ல. முடின்னா எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால், அரசன் ஒரு நாட்டுக்கு அரசனாக பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது அவன் தலையில் சூட்டக்கூடிய ஒரு கிரீடம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. அந்த அதை தான் முடின்னு சொல்லுவாங்க. அரசன் முடி சுட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பெரிய ஒரு அந்த கிரீடம் போல உள்ளதை அவர் தலையில அணிவிப்பாங்க. அதுதான் முடி. ஆனா இந்த தலை மயிருக்கு ஏன் முடி என்ற பெயர் வந்ததுன்னு கேட்டா, ஒரு அரசன் அரசனாக பொறுப்பேற்றுக் கொள்ளும்போது, ஒரு மனிதன் அரசனாக, இளவரசன் அரசனாக பொறுப்பேற்றுக் கொள்ளும்போது அவனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த முடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிரீடம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பீரத்தையும் ஒரு ஆளுமையையும் அவருக்கு ஒரு பெரிய மரியாதையும் அவருக்கு அதிகாரத்தையும் பெற்று தரும்போது அவருக்கு ஒரு எப்படி ஒரு மன நிறைவு இருக்குமோ, அந்த நிறைவை சாதாரண எளிய மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தரக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த கம்பீரம், தோற்றப்பொழிவு, அழகை தரக்கூடிய ஆற்றல் அந்த தலை மயிருக்கு இருந்ததுனால தான் அரசனின் அந்த முடிக்கு உள்ள அந்த உணர்வை தலைமுடி தருவதால தான், தலைமயிர் தருவதால தான் அதை தலைமுடின்னு சொல்லக்கூடிய வழக்கம் வந்தது. சரி, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலே ஹேர் ஃபால்ஸா, டேண்ட்ரஃபா, எங்களோட ஷாம்பை பயன்படுத்துங்க, எங்கள் சோப்பை பயன்படுத்துங்க, எங்கள் லிக்விடு பயன்படுத்துங்க, எங்கள் ஆயிலை பயன்படுத்துங்க, அப்படி ஏகப்பட்ட விளம்பரம் பல நூறு பணம் கொடுத்து வாங்கினாலும் அதில் முழு நிறைவடைய முடியாத நிலையை நம்ம பார்க்குறோம். இதனால் பல்லாயிரம் கோடி பெரிய வணிகம் நடக்கக்கூடிய புழங்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த தலைமுடி கொட்டுது அல்லது டேண்ட்ரஃப், பொடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்காக பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு செய்து கொள்ளை லாபம் பார்க்கணும். ஆனால் மிக சாதாரண ஒரு பொருளில், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பொருள் உங்கள் தலைமுடி உதிர்வதையும் தடுத்து நிறுத்தும், பொடுகையும் குணப்படுத்திடும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன பொருள்னு கேட்டால் அதுதான் வெந்தயம். முதல் நாள் இரவு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அவங்கவுங்க தலைமுடிக்கு ஏற்ற அளவு வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு, காலையில் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி அரைச்சிடுங்க கூழாட்டமாக. தலையில் அதை தலைமுடியோட வேர்க்கால்களில் படும்படியாக நல்லா அழகாக அதை பூசி ஒரு 20-30 நிமிடங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சா எனக்கு கோல்டு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 20 நிமிடம் ஊற வச்சா கூட போதும். இல்லை எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு 30 நிமிடம் ஊற வச்சு பிறகு குளிச்சிடணும். இது போல் தலை குளிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்கன்னா பொடுகு இருந்தாலும் குணமாயிடும், பொடுகு வருவதையும் தடுக்கும், தலைமுடி உதிர்வதையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்துக்கு உண்டு. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவணும், மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு பகிருங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.